ஆக்ஷன். ஹாய், நம்ம கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குட்டியாக ஒரு கமெண்ட் போடுங்க. பாய். வணக்கம். பிரான்ஸில் 17ஆம் நூற்றாண்டில் லூயிஸ் 14 அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு நல்ல மெத்த படித்த அறிஞர் கல்லூரி கட்டுறதுக்கான நன்கொடை கேட்டு போகிறாங்க. மன்னர் என்ன கோவத்தில் இருந்தாங்களோ தெரியல, டக்குன்னு ஷூவை எடுத்து போட வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வீசிடுறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பட்டிருப்போம்? ஒன்று கோவப்பட்டிருப்போம், இல்லைன்னா வருத்தப்பட்டிருப்போம். ஆனால் அவர் அந்த ஷூவை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. வெளியே போய் ஒரு உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு, இதுதான் மன்னரோட ஷூ, இதை நான் ஏலத்துக்கு விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விலை வந்து சொல்கிறாங்க. உடனே இவர் மன்னரோட ஷூ இவ்வளோ விலைக்கு தான் போகுதா, அவங்க அப்பா யாரு தெரியுமா, அவங்க முன்னோர்கள் யாரு தெரியுமா அப்படின்னு நல்லா உசுப்பேத்தி விட்டுறாரு. இது வந்து மன்னர் காதுக்கு போகுது. உடனே அவர் வந்து மந்திரி கிட்ட உடனே போய் இந்த ஷூ அவன் என்ன விலை கேட்டாலும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் அந்த ஷூவை வச்சு கல்லூரி கட்டுறதுக்கான நன்கொடையை அவங்க வந்து வாங்கிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒருத்தங்க நம்ம கிட்ட கோவப்பட்டாங்கன்னா நம்ம பதிலுக்கு கோவப்படக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடணும். இதை தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல கருத்து இன்னா செய்தவர் கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றோர் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.